சொல்லுங்க. உயர 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 கழுகளை போல எழும்பி பறக்கிற நாளை என் ஆண்டவர் உருவாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. வேதம் சொல்லுகிறது புது பலன் அடைந்து. என்ன பலன்? பலவீனமா இருக்கிறீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களே, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். போதும் ஆண்டவரே. யார் யாரு இந்த ஜீவன் போதும், இந்த ஊழியம் போதும், என் வாழ்க்கை போதும் போதும்னு சொல்ற ஆளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ புது பலன் அடைந்து சட்டைகள் எடுத்து எழும்புவாய். அதிகமான பேர் ஊழியத்துல சோர்ந்து போனீங்க, அதிகமான பேர் குடும்ப வாழ்க்கையில சோர்ந்து போனீங்க, அதிகமான பேர் படிப்புல சோர்ந்து போனீங்க, அதேக காரியங்கள்ல சோர்ந்து போயிட்டீங்க. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவன், ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கங்க. பாஸ்டம்மா 2 பேர் சொன்ன காரியத்தை கர்த்தர் நினைவு கூர்க்கிறார். ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கங்கப்பா, நான் இது வாழ்றதுக்கு செத்து போய் விடலாம் என்ற சத்தம் என் காதுல கேட்கறத நான் தெளிவா சொல்றேன், நான் கரெக்டா சொல்றேன், ஆண்டவர் சொல்றதா சொல்றேன். போதும் ஆண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல நீ ஜீவனை எடுத்துக்கங்கன்னு சொல்ற, கர்த்தர் உனக்கு புது ப்ராஜெக்ட கையில கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உன் உயிரை எடுத்துக்கன்னு சொல்றேன். அவன் சொல்றான், எலியா என் உயிரை எடுத்துக்கங்க, என் ஜீவனை எடுத்துக்கங்க, எனக்கு போதும் ஆண்டவரே, ஊழியம் வேணாம், இந்த உயிரும் வேணாம், எடுத்துக்கங்கன்னு சொன்னா அவர் அதை காது கொடுத்தே கேட்கல. எலியா கதறலை கர்த்தர் கேட்கவில்லை, எலியா புலம்பலையும் கர்த்தர் கேட்கவில்லை. எலியா சொன்ன எதையும் கேட்காம, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும், ஓரை பட்டு ஓடுன்னு எழுப்பி ஓட வச்சார். அப்ப அதிகமான பேர் சொல்றீங்க வேண்டான்றீங்க, அவர் சொல்றாரு நீ ஓடுன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க போதுன்னு சொல்றீங்க, அவர் சொல்றாரு இல்லப்பா உனக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்றாரு. நான் போதும் ஆண்டவரே, முடிச்சுக்கங்க ஆண்டவரே. அவர் சொல்ற, நான் முடிக்கிறதுக்கு வரல, இதை தொடங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இது முடிவல்ல, இது ஆரம்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முடிவல்ல, this is not the finish, இதுதான் ஆரம்பம். ஆண்டவர் தெளிவா சொல்றார், ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே, என் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், இது முடிவல்ல, இது ஆரம்பம். சூழ்நிலையில பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க, நடந்த சம்பவங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க, இக்கட்டுகளை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க. உங்களுடைய கண்ணீர், உங்க வேதனையை நான் அறிகிறேன். My fight that I love. ஊழியக்காரனா இந்த பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரிகளுடைய கண்ணீரை, வேதனையை அறிகிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இது I shall battle me, இது முடிவல்ல, இது ஆரம்பம். கர்த்தர் மறுபடியும் ஓட வைக்கிறார், கர்த்தர் மறுபடியும் புது பலனை தருகிறார், கர்த்தர் மறுபடியும் சட்டைகள் அடித்து எழும்ப பண்ணுகிறார், கர்த்தர் மறுபடியும் உன்னை தேசத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த விரும்புகிறார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். உங்கள் துயர சத்தம் என் ஆண்டோடைய காதுகளில் கேட்டிருக்கிறது. இன்னும் ஊழியக்காரனோடு சேர்ந்து வேகமாக ஓடி தேவ ராஜ்யத்தை பலமாய் கட்டுவீர்கள். உங்க ஃபேமிலி லைஃப்ல ஒரு ரெனிவேஷன் வருகிறது, ஃபேமிலி லைஃப்ல பிணைப்பு வருகிறது, the bonding.